நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜியோ பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் பிருத்வி. அமெரிக்கா ஈரான் வாரால தொடர்ச்சியாக ஹார்மூஸ் நீரிணை முடக்கப்பட்டுக்கிட்டு வருது. அதனால் உலக லெவலில் மிகப்பெரிய பொருளாதார ரீதியான பாதிப்பு ஏற்படுது. குறிப்பாக சொல்லணுன்னா எரிபொருளில் பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாம் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. இதை எப்படி சரி செய்ய போகிறோம், இது எப்படி தீர்வு செய்ய போகிறோம் அப்படின்றத பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி நம்மோட ஐக்கிய நாடுகள் சபையின் மேனாள் அரசியல் பிரிவு அதிகாரி திரு கண்ணன் நம்மோடு இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இது தொடர்பாக பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் பிருத்வி. சார், இந்த 15 அம்ச திட்டம் இந்த வார முடிவுக்கு கொண்டு வரணும்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையிலே இந்த வார முடிவுக்கு கொண்டு வருமா? அந்த இதை நிராகரிச்சிருக்காங்க ஈரான். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, முழுமையாக நமக்கு தகவல்கள் இன்னும் தெரியலை. 15 அம்ச ஒரு அமைதி திட்டத்தை அமெரிக்கர்கள் பாகிஸ்தானியர்கள் மூலமாக ஈரானியரிடம் சேர்த்திருக்கிறார்கள். அது வரைக்கும் நமக்கு தெரியும். அதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பினுடைய தனி தூதர் ஸ்டீவ் விட்காஃப் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதில் என்ன மாதிரியான கோரிக்கைகள் இருக்குது, என்ன மாதிரியான நிபந்தனைகள் இருக்குன்றதை நாம் யூகிக்க தான் முடியும். அதில் ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. அவர்கள் அணு ஆயுத சக்தியாக மாறும் எண்ணத்தை முழுவதுமாக கைவிட வேண்டும். அவர்கள்கிட்ட இருக்கிற 440 செறிவூட்டப்பட்ட 440 கிலோ யுரேனியத்தை அவர்கள் சர்வதேச அணுசக்தி முகவத்துக்கிட்ட கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவர்களுடைய பதிலிகள் ப்ராக்சிஸுக்கெல்லாம் உதவி பண்ணுறாங்க இல்லையா, ஹெஸ்பொல்லா, ஹமாஸ், ஹூத்தீஸ், அதையெல்லாம் அவங்க நிறுத்திடணும். அதுக்கப்புறம் அவர்களுடைய இந்த எரிவிசை ஏவுகணைகள், பெலிஸ்டிக் மிசைல்ஸ், அது இன்றைக்கி ஒரு 2000 கிலோமீட்டருக்கு மேலே போய் எட்டக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த வல்லமை இருக்கிறது. அதை ஒழிக்கிறதுக்காகத்தான் அதுவும் ஒரு காரணம் இந்த போர் தொடங்கினதுக்கு. அதை அவர்கள் 1000 கிலோமீட்டராக சுருக்கி கொள்ள வேண்டும். அதனுடைய குவாலிட்டியவும் அதனுடைய தரத்தையும் குவான்டிட்டியவும் அதனுடைய அளவையும் அவர்கள் சுருக்கி கொள்ள வேண்டும். இதுதான் பெரிய முக்கியமான அம்சங்கள். இதற்கு முதல்ல அவர்கள் மறுப்பு தெரிவித்தார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் ஒரு பதிலுக்கு ஒரு 5 அம்ச திட்டத்தை தந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த 5 அம்ச திட்டத்தில் மிக முக்கியமான திட்டங்கள், மிக முக்கியமான அம்சங்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த தாக்குதல்கள் அத்தனையும் நிற்கணும். முதல்ல இந்த தாக்குதல்கள் முழுமையாக நிற்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாக்குதல்கள் மீண்டும் நடக்காதுன்ற மாதிரி பாரபட்சமற்ற அதற்கான அடிப்படை அளவுகோல்கள் நிறுவப்பட வேண்டும். அதுக்கப்புறம் எங்களுடைய பதிலிகள், அதாவது ஹெஸ்பொல்லாவை எதிர்த்து இஸ்ரேல் போர் செய்து அந்த பதிலிகள் மேலே நடக்கிற தாக்குதல்களும் ஹமாஸ் மீது அல்லது ஹூத்தீஸ் மீது நாளைக்கோ முன்பு நடந்த மாதிரி நடக்காது இருக்கிறதுக்கான வாக்குறுதி வேணும். அதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இப்போ நடந்திருக்கிற சேதத்திற்கு மிகப்பெரிய சேதம் நடந்திருக்கு அங்கே. அதை நம்ம இந்த போர் முடிஞ்ச பிறகு தான் சுதந்திரமாக போகக்கூடிய செய்தியாளர்கள் அவர்கள் போய் அதை கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லும்போது தான் தெரிய போகுது. இப்போ நமக்கு கொஞ்சம் அரசல் புரசல் சொல்ல முடியல. ஆனால் மிகப்பெரிய அளவில் சேதம் நடந்திருக்குன்றதுல எந்த விதமான கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. அதை மீண்டும் அவர்களை கட்டமைத்து தருவதுனா அதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பீடு வேணும் அப்படின்னு முதன்முறையாக கேட்டிருக்கிறார்கள். இழப்பீடு தரணும்ன்ட்டு. இதே மாதிரி முதல் உலகப் போரில் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி முதல் உலகப் போருக்கு முன்னாடி அப்போ நடந்த போர்களில் இந்த மாதிரி இழப்பீடு, இந்த மாதிரியான அவர்கள் ஒரு தண்டனை, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சிக்கலாக உருவாகி தான் பின்னால் ஹிட்லர் உருவானார். உலக வரலாறையே இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க சார். குறிப்பாக சொல்லணுன்னா, ஏன் இந்த ஹார்மூஸ் நீரிணையை இவங்க முடக்கிறாங்க? இந்த முடக்கிறதுனால இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இதை முடக்கிக்கிட்டே இருக்கிறது, தொடர்ச்சியாக இதை முடக்கிறதோட்டு, ஏன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் பாதிக்கப்படுறாங்க. இது வெறும் அமெரிக்கா, ஈரான் மட்டுமே இல்லை, உலக லெவலில் பாதிக்கப்படுறாங்க. அப்போ ஈரான் மேலே எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்க? இல்லை, எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு வருமானது எனக்கு தெரியல. அதனால் இதை பாரபட்சம் அற்று பார்க்கக்கூடியவர்களுக்கு ஈரானுடைய இந்த கட்டாயம், இந்த நெருக்கடி ஏன் அப்படி ஈரான் நடந்துக்குதுன்றது தெரியும். ஈரானுடைய அந்த கடல் எல்லை சார்ந்த நீர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுவும் ஒமானுக்கும் 2 அவர்களுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ன்னு சொல்வார்கள், அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட 12 நாட்டிக்கல் மைல்ஸ். ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1852 மீட்டர், ஒரு 1.25 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு நாட்டிக்கல் மைல். இது 12 நாட்டிக்கல் மைல்ஸ் ஒவ்வொரு நாட்டுக்கும் அதனுடைய கடல் எல்லை அதற்கு உட்பட்டதாக கருதப்படும். இப்படி அந்த ஒமானுக்கும் இவர்களுடைய நீர் எல்லையும் ரெண்டும் ஒரு இடத்துல கலக்குது.
அந்த இடத்துல வந்து நீர்வழி போக்குவரத்தை இவர்கள் நினைத்தால் தடுக்கலாம். எப்படி தடுக்கலாம்? அங்கே போகிற கப்பல்களை தாக்கலாம். இப்போது இவர்கள் அமெரிக்கர்களோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களோடு இந்த 2 பேரும் எதிரிகள். இந்த அமெரிக்க தளங்களை வைத்திருக்கிற வளைகுடா நாடுகள் எல்லாம் எதிரிகள். அதனால் அவர்களுடைய ஏற்றுமதி முழுக்க இது வழியாக தான் பெரும்பாலான இது. அப்புறம் செங்கடல் வழியாக கொஞ்சம் போகுது, ஆனால் இது வழியாக நிறைய போகுது. உதாரணத்திற்கு பாகிஸ்தானுக்கு வரக்கூடிய எண்ணெயில் 81% இது வழியாக தான் வருது. நமக்கு இந்த போருக்கு முன்னாடி 45% எண்ணெய், வாயு அதெல்லாம் இந்த வழியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 30% அதை நம்ம குறைச்சிருக்கோம். இப்போ ஜப்பானுக்கு போகிற எண்ணெய், அதுக்கப்புறம் மற்ற இடங்களுக்கு போகிற எண்ணெய் எல்லாமே இது வழியாக தான் போகுது. இப்போது இந்த முடக்கிட்டா இதை வந்து அங்கே போகிற கப்பல்களை தாக்கிடுவோன்னு நாங்கள் சொன்னால் வளைகுடா நாடுகள் அங்கே அனுப்ப போகிறதில்ல. அதனால் அவர்களால் எவ்வளோ உற்பத்தி பண்ணாலும் அந்த எண்ணெயை அவர்களால் வெளியில் கடத்த முடியல, விற்க முடியல. இப்போ நமக்கே அது ஒரு சிக்கலாக இருக்குது. இது தொடக்கத்தில் இந்த நீரிணை அவர்கள் மூடுறாங்க, இதை வந்து அமெரிக்கர்கள் திட்டமிடலைன்னு நல்லா தெரியுது. இதை பற்றி அவர்கள் யோசிக்கலை. ஏன்னா அந்த நீரிணை கஸ்டமரி இன்டர்நேஷ்னல் லா, அதாவது வழமையான ஒரு வழக்கத்தின் பேரால் எழுந்த சர்வதேச சட்டத்தின் கீழ் அது வந்து சர்வதேச எல்லைகளுக்கு உட்பட்டது. பொதுவாக மேரிடைம் காமர்ஸ், அதாவது கடல் வழி வர்த்தகத்துக்கு நீங்கள் அதை அனுமதிக்கணும். ஆனால் ஒரு போரின் போது உங்களுக்கு சில சலுகைகள் கூட வரும். எப்படி வரும்? அங்கே உங்களுக்கு எதிரி கப்பல்கள் வருதோ, வர்த்தக கப்பல்கள்னு சொல்லிட்டு அதில் ஆயுதங்கள் வருதோ அப்படின்லாம் நீங்கள் சந்தேகிக்கலாம். ஆனால் அப்படி ஒரு நிலைமை இருக்கா மாதிரி தெரியல. இது தெளிவாக எங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நாடுகள், அவர்களுடைய தோழமை நாடுகளுடைய கப்பல் வரக்கூடாது. அப்போது வளைகுடா நாடுகள் பெருசாக முடக்கப்பட்டிருக்காங்க. அங்கேருந்து தான் ஆசியாவுக்கு பெரும்பாலும் எண்ணெய் வருது. சீனாவுக்கு போகிற எண்ணெய் ஈரான்லேருந்து வருது, அது போயிட்டுருக்கு, அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. அதே மாதிரி ஒரு 5 நட்பு நாடுகளுக்கு அவர்களுடைய கப்பல்களுக்கு அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு தந்திருக்காங்க, இந்தியாவுக்கு தந்திருக்காங்க, சீனா இன்னும் 2-3 நாடுகளுக்கு தந்திருக்காங்க. ஸோ இதை அமெரிக்கர்கள் எதிர்பார்க்கலை அப்படின்னு தெரியுது. இதனால் என்ன ஆயிடுச்சு? எண்ணெயினுடைய விலை தாறுமாறாக ஏறிடுச்சு. ஒரு காலத்தில் $114 ஒரு பீப்பாய் எண்ணெய் போய் இப்போ 100க்கு மேலே வந்து நின்றுருக்கு. அதனால் அவர் இந்த நெருக்கடியிலிருந்து வெளியில் வர்றதுக்காக அவர் கடைசியில் வந்து, அதாவது இந்த கடைசியில் வேறு வழியே இல்லை, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுடைய மின்சார நிறுவல்களை, பவர் இன்ஸ்டலேஷன்ஸ், அதை நான் தாக்கிடுவேன்றார். அப்போ என்ன ஆகும்? ஈரான் முழுக்க இருளில் மூழ்கும். நீங்கள் இதை திறக்கலைன்னா அதை தான் நான் செய்வேன்றார். ஏன்னா இந்த எண்ணெய் விலை ஏற்றமும் இந்த வளைகுடா நாடுகள் ஏற்றுமதி பண்ணாது இருக்கிறதும் மற்ற நட்பு நாடுகள் சிரமப்படுறதும் அவருக்கு அங்கே விலை ஏறி இருக்கு எண்ணெய், அது அவருக்கு பெரிய நெருக்கடியை தந்திருக்கு. இதை அவர் அனுமானிக்கலை, இதை வந்து திட்டமிடலை அவருடைய திட்டமிடும் அதிகாரிகள் அப்படின்றதெல்லாம் எனக்கு ரொம்ப வித்தையாக இருக்குது. இல்லை, இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது சார், இந்த பிரச்சனை வந்து டைரெக்டாக சாமானிய மக்களை தான் அட்டாக் பண்ணுது. இப்போ தேவையில்லாத ஒரு பேனிக் ஏற்படுது. இந்தியாவில் கேஸ் பிரச்சனை வருது, ஹோட்டல்ஸ் மூடுது. இப்போ இது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் ட்ரம்ப்புக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் ட்ரம்ப் இருக்கும். ஆனால் இதை எப்படி ட்ரம்ப் வந்து இதுக்கு சொல்யூஷன் சொல்ல போகிறார்? இப்போ ஈரான் இப்போ இன்னும் மூடலை, டெக்னிக்கலி அதை வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஆனால் ட்ரம்ப் என்ன நம்மளுக்கெல்லாம் ஆஃபர் பண்ணுறாரு? இப்போ தேவையில்லாமல் நம்மளை மாதிரியான வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் பாதிக்கப்படுது இல்லை சார், அவங்களுக்கு ஏதாவது அவர் ரெமெடி பண்ணணும்ல? அதுக்கு தான் அவர் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு தீர்வை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, 1 மாதத்துக்கு நீங்கள் ஈரான் கிட்டேருந்தே எண்ணெய் வாங்கலான்றாரு, உங்களுக்கு விலக்கு அடிக்கிறேன்றாரு. இவ்வளவு நாள் நம்ம 2019 இந்தியா அங்கே எண்ணெய் வாங்குறது நிறுத்திட்டோம், இப்போ திருப்பி அங்கே வாங்குறதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கோன்னு நான் படிக்கிறேன். ரஷ்யா மீது இருந்த பொருளாதார தடைகளை 1 மாதத்துக்கு விலக்கி வச்சிருக்காரு. அப்போது எந்த அளவுக்கு போயிட்டார் பாருங்கள், எவ்வளோ பெரிய நெருக்கடியில் அவர் இருக்காருன்னு நமக்கு தெரியுது. இது ஒரு தற்காலிக தீர்வு. இதனால் பெரிய அளவில் அப்புறம் எண்ணெய் இருப்புகள் இருக்குல்ல, ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ், அந்த வியூக இருப்புகள், அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி பீப்பாய் எண்ணெயை வெளியே கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அது வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு எண்ணெய், உலக எண்ணெயினுடைய தேவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 கோடி பீப்பா தேவைப்படும். அது 4 நாட்களுக்கு தான் அவர் வெளியில் கொண்டு வந்த அந்த இருப்பு செல்லும். இப்போ இருக்கிற சிக்கல் என்னென்னா, எண்ணெய் நிறையா இருக்குது, எண்ணெய் உற்பத்தியும் நடந்துகிட்ருக்கு, அது வந்து சேர வேண்டிய பயனாளி நாடுகளுக்கு வர முடியாத ஒரு இறுக்கம் இருக்குது. அதனால் அவர் இதை எப்படி சமாளிக்க போகிறாருன்னா, அவர் தான் சொல்கிறாரு, இட்ஸ் அ ப்ரீஃப் எக்ஸ்கர்ஷன்னு சொல்கிறார். இது சின்ன ஒரு சுற்றுலா, இதுக்கப்புறம் இது முடிந்த பிறகு எண்ணெய் விலை அதல பாதாளத்திற்கு போகும், ரொம்ப எளிமையாக உங்களுக்கு எண்ணெய் கிடைக்கும், விலைகளெல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருக்கும் அப்படின்லாம் பேசுகிறார். அவருடைய நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட்டும் அதையே தான் சொல்லியிருக்கார். ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய திட்டமிடல் இல்லை, அவர்கள் விரித்த வலையில் அவர்களே விழுந்து விட்டார்கள்னு எனக்கு தோணுது.
திட்டமிடல் இல்லைன்றீங்க சார். அதே மாதிரி இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல சார்? அவங்க சொன்ன மாதிரி முதல்ல வந்து இந்த லீடர்ஷிப்பை சேஞ்ச் ரெஜீம் சேஞ்சுன்னு ஒன்று வச்சாங்க. ரெண்டாவது இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் வந்து அவங்க டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அதை அவங்க அப்ஜெக்டிவ்ஸ் அவங்க அச்சீவ் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன் இன்னும் அதை இந்த பீஸுக்கே கொண்டு வரல சார்? இல்லை, அவங்க அந்த அந்த இலக்கை நோக்கி அவர்கள் முழுவதுமாக நகர்ந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போது ஈரானிடம் ஒரு 440 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குது. இதை வந்து சர்வதேச அணுசக்தி முகவம் சொல்லுது. அது இன்னும் கணக்கில் வரல, அது வெளியே வரல, அது பூமிக்கு கீழே புதைஞ்சிருக்கு. எங்கே இருக்குது? இஸ்ஃபஹான், இன்னொரு இடம் நட்டான்ஸ். இந்த 2 இடத்துல இருக்கிறதா நம்பப்படுது. அதை அவர்கள் தந்துட்டாங்கன்னா அவர்கள்ட்ட யுரேனியம் கையிருப்பு இருக்காது, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு இருக்காது. ஒன்று, அது நடக்கலை இன்னும். அது எப்படி நடக்கும்? பேச்சுவார்த்தைகள் மூலமாக அவர்கள் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டால் தான் நடக்கும். அது நடக்குமான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் அவர்களுடைய அணுசக்தி ஆற்றல், அவர்கள் அணுசக்தியாக மாறுவதற்குரிய அந்த தொழில்நுட்பம், அதற்கான வசதி, அதற்கான அந்த சென்ட்ரிஃபியூஜஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கருவிகள், இதையெல்லாம் அவர்கள் முழுதும் இழந்துட்டாங்க. அப்படின்னா வசதிகளை ஒருவேளை இழந்திருக்கலாம், ஆனால் தொழில்நுட்பத்தை அவர்கள் முழுவதுமாக இழக்கவில்லை. அந்த அபாயம் என்றைக்கும் இருக்குது. அவர்கள் இன்றைக்கி இல்லைனாலும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இதே முயற்சியில் ஈடுபடலாம். அப்போ ட்ரம்ப் இருக்க போகிறதில்லை. அதனால் அதை அவர்கள் அடையலை. அதனால் அந்த வகையிலையும் இலக்கை வந்து அவர்கள் வெற்றி கொள்ளலை. ரெஜீம் சேஞ்ச், ஆட்சி மாற்றத்தை பொறுத்தவரையில் அமெரிக்கர்களுக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் தொடக்கத்தில் இல்லை. அவர் முதல் நாள் 8 நிமிட காணொளியிலேயே அவர் என்ன சொன்னார்? இது பல தலைமுறைகளுக்கு ஒரு முறை தான் வரக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் எழுந்து நில்லுங்கள், இந்த தாக்குதல்லாம் முடிஞ்ச பிறகு உங்கள் ஆட்சியை தூக்கி எறியுங்கள் அப்படின்னு சொன்னார். அதனால் அதில் அவர்கள் பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார்கள்னு நான் நினைக்கல. அப்படி வைத்திருந்தார்கள்னால் அவர்களுடைய நுண்ணறிவு திறன் கேள்விக்குரியதாக இருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு ஐநா அதிகாரினால் கேட்குறேன், ஐநாவோட ரோலே இதில் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் சார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் ஐநா இதில் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகலை? அதே மாதிரி யூரோப்பும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குன்னு தான் நான் பர்சனலி ஃபீல் பண்ணுறேன். ஏன் யூரோப் வந்து இதை பீஸ்க்கு கொண்டு வரணுன்ற ஒரு முயற்சி ஏற்படுத்தலை? ஏன்னா அவங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு இருக்க மாதிரியே தெரியல. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஐநாவோட ரோல் ப்ளஸ் யூரோப்பியன்ஸோட. முதல்ல ஐரோப்பா போயிடுவோம். ஐரோப்பாவுக்கு இதில் பெரிய இழப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அவர்களுக்கு 2 வகையில் பெரிய இழப்பு. ஒன்று வந்து வளைகுடா நாடுகள்லேருந்து அவர்கள் வாங்கிட்டு இருந்த எண்ணெய் தடைப்பட்டிருக்கு. அதனால் அவர்கள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள், யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த பிறகு வந்த தடைகளை மீறி யுக்ரைனுடைய வருத்தத்தையும் சம்பாதித்து கொண்டு மீண்டும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்க போகலாமான்ட்டு எண்ண வேண்டிய நிலைக்கு இவர் தள்ளியிருக்கார். இவருடைய தலைமை பண்புகள் அவர்களை கொண்டு போய் அந்த ஒரு நெருக்கடியில் வச்சிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, 50வது மாதமாக ரஷ்ய படையெடுப்பு நடந்து கொண்டு இருக்கிறது யுக்ரைன். ஆமாம், யுக்ரைனில் ஒரு மாதத்துக்கு 9400 பேர் குறைஞ்சபட்சம் இறக்குறார்கள் 2 தரப்புலையும். ஒரு வாரத்துக்கு 2350 பேர் இறக்குறார்கள். இதை நிறுத்தணுன்றது தான் ஐரோப்பியர்களுடைய முதன்மையான ஒரு எண்ணம். இதற்காக அவர்கள் அமெரிக்கா கைவிட்ட போதும் கூட ஜெலன்ஸ்கியை தாங்கி பிடிக்கிறார்கள். அவரை அடிக்கடி கூப்பிட்டு சந்திக்கிறார்கள். அவரை பொதுவெளியில் தூக்கி நிறுத்துகிறார்கள். சர்வதேச அளவில் அவர் வந்து வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு அவர்களால் என்ன முடியுமோ செய்கிறாங்க. இவ்வளவும் நடக்குது. இப்போது இந்த போரை இவர் தொடங்கின பிறகு அதிலிருந்து கவனமெல்லாம் சிதறி இங்கே வந்துருச்சு. அங்கே போக வேண்டிய இராணுவ தளவாடங்கள், ட்ரோன் இன்டர்செப்டார்ஸ், அதாவது ட்ரோன்களை தடுப்பான்கள், இதெல்லாம் அங்கே போதுமான அளவு போகலை. அவர் ஜெலன்ஸ்கியே ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரம் சொல்கிறார். அவர் சொல்கிறார், அவருக்கு இந்த 50 ஆண்டுகளில் அவருக்கு மொத்தமாக வந்த பேட்ரியட் மிசைல் இன்டர்செப்டார்ஸ், அதாவது இந்த தடுப்பான்கள், அது மொத்தமே அவருக்கு 600 தான். முதல் 3 நாள், இந்த போர் தொடங்கின முதல் 3 நாள்லேயே 803 பேட்ரியட் மிசைல் இன்டர்செப்டார்ஸ் ஹவ் பீன் யூஸ்ட். அப்போது ஐரோப்பியர்களுக்கு இது ஒரு பெரிய நட்டமான ஒரு போர். அவர்கள் வந்து வளைகுடா நாடுகளிலிருந்து அப்போ ரஷ்யாவை தண்டிக்கிறதுக்காக அவர்கள் எடுத்த முயற்சிக்கு இப்போ குந்தகம் வந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, யுக்ரைன் அந்த போரை எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்போது இதில் ரஷ்யாவுக்கு அந்நிய செலாவணி என்பது வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருந்துச்சு. இப்போ ஒரு மாதம் விலக்கு தந்திருக்கார். இது அவங்கள பலப்படுத்தும். இன்னும் நிறைய நாள் விலக்கு தந்தார்னா அவர்கள் சில ஆண்டுகள் போரை தொடர்ந்து நடத்துவதற்குரிய வல்லமையை அவர்கள் பெற்றுவிடுவார்கள்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனால் ஐரோப்பியர்களுக்கு இது ஒரு பெரிய சிரமம் தான். இப்போ ஐநாவுக்கு வருவோம். ஐநா வந்து என்ன குறைஞ்ச அளவு தான் இருக்குன்னு, குறைஞ்ச அளவு கூட இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம மனப்பூர்வமாக சொல்லிடலாம். ஏன்னா இப்போ இதனால் நான் திருப்பி சொல்வேன், ஒரு 193 பேர் கொண்ட ஒரு குடியிருப்பு இருக்குது. அந்த குடியிருப்பில் 193 ஃப்ளாட் ஓனர்ஸ் இருக்காங்க.
ஃப்ளாட் உரிமையாளர்கள். அவர்கள் ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. அந்த சங்கம் தான் அந்த ஃப்ளாட்டுக்கு முழுசாக அந்த குடியிருப்புக்கு முழுமையான முடிவுகளெல்லாம் எடுக்கும். அதில் 15 உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த 15 உறுப்பினர்களில் 15 பேரும் செயற்குழு உறுப்பினர்கள். அதில் 5 பேர் வந்து தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், செயலாளர், துணை செயலாளர்னு இருக்காங்க. இந்த 5 பேரில் ஒருத்தர் வித்தியாசப்பட்டாலும் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதே மாதிரி மீதி இருக்க 10 செயற்குழு உறுப்பினர்களில் 6 பேருக்கு குறைவாக ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு சம்மதம் தெரிவித்தாலும் முடிவெடுக்க முடியாது. இந்த 5 பேரும் ஒன்றுபடணும், கூட ஒரு 6 வாக்குகள் கிடைக்கணும். இப்போ நீங்கள் இங்கே வந்துடுவோம். அதுதான் ஐநா. இதுதான் இந்த குடியிருப்பு சங்கம் என்பது தனி கிடையாது. தமிழ்நாடு அரசியலோடு இதை பொருத்தி சொல்லிட்டீங்க சார். யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் எப்படி இயங்குதுன்றதை ரொம்ப அருமையாக விளக்குனீங்க. அதனால் இந்த 5 பேர், தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், செயலாளர், துணை செயலாளர், இந்த 5 பேர் யார்? அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா. இவர்கள் 5 பேரும் ஒன்றுபட வேண்டும். இந்த 5 பேர் எதற்காக ஒன்றுபட வேண்டும்? அமைதி வருவதற்காக ஒன்றுபட வேண்டும். இந்த அமைதியை யார் குலைக்கிறார்கள்? அமெரிக்கா. இதற்கு முன்னாடி யார் குலைச்சா? ரஷ்யா. இவர்களை எதிர்த்து இவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எப்படி இவர்களுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முடியும்? அங்கே என்ன பங்கு இருக்குது? நாம் எல்லாம் என்ன நினச்சிக்கிறோம், இந்த குடியிருப்பு வாசிகள் சங்கம் என்பது வந்து ஒரு தனியான ஒரு அமைப்பு. அது குடியிருப்பில் இருக்கிறவர்கள், அந்த உரிமையாளர்களை தவிர்த்து அது தனியாகவே இயங்கிடும். இவங்க ஏதாவது தப்பு பண்ணால் அது சரி பண்ணிடும். இல்லை, இவர்கள் இங்கே தப்பு செஞ்சால் அங்கேயும் அதை எதிரொலிக்கும். அதனால் முடங்கி இருக்கு ஐநா. இல்லை, உலக லெவலில் அது இயங்கணும்னு தான் எல்லோரும் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே அதை தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்க தான் ஏன்னா இன்னொரு உலகப்போர் வந்துடக்கூடாதுன்னு உருவாக்கப்பட்ட நோக்கத்தினால உருவாக்கப்பட்டது. அதுக்கு ஒரு குந்தகம் வராமல் அதை திருப்பி எப்படி இயக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பாசிபிள் இருக்கா சார்? ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ண டைம்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்த காலம். நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், பல போர்களை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிஷியேஷன் எடுக்குதுன்னு நியூஸ் பார்த்தா கூட ரொம்ப நல்லா இருக்குமே சார். இல்லை, ஐநாவனுடைய தொடக்கத்தில் இருந்தே 45 இப்போ வரைக்குமே ஐநா இந்த மாதிரி வந்து நித்திய கண்டம் பூரண ஆயுசு அப்படின்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்த பனிப்போர் முடிஞ்ச 1990 அதுக்கு ஒரு புதிய வாழ்வு வந்துச்சு. அது என்னென்னா, அது வரைக்கும் பனிப்போர்னால உலகம் 2ஆக இருந்துச்சு. ஐக்கிய நாடுகள் சபையும் 2ஆக பிரிஞ்சிருந்துச்சு. அமெரிக்கா பின்னாடி கொஞ்சம் பேர் ரஷ்யா பின்னாடி கொஞ்சம் பேர் அணிசேரா நாடுகள்னு சொல்லிட்டு அப்பப்போ சிக்கல்களை பொறுத்து அவர்கள் இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஒரு முடிவெடுப்பாங்க. இப்போ நாமே வந்து வியட்நாம் போரில் அமெரிக்காவினுடைய தலையீட்டுக்கு எதிராக பெரிய ஒரு முடிவெடுத்தோம். ஆனால் நம்ம ரஷ்யா வந்து ஹங்கேரியை படையெடுத்து போகும்பொழுது நம்ம வாயை திறக்கலை. அதே மாதிரி செக்கோஸ்லோவாக்கியா படையெடுப்பின் போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஐக்கிய நாடுகள் சபையில் வந்த தீர்மானத்திற்கு எதிராக நாம் அவர்களை ஆதரித்து வாக்களித்தோம். அதனால் நாம் உண்மையான அணிசாரா கொள்கையெல்லாம் முழுமையாக கடைபிடிக்கல. தார்மீக அடிப்படையில் அது அப்படி கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் உலக நாடுகள் ஒற்றுமையோடு செயல்படும் பொழுது ஐநா என்கிறது ஒரு பூதாகரமாக நமக்கு தெரியும். ஐநா உண்மையிலேயே ஒரு அமைதியின் ஒரு கருவியாக நமக்கு படும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இப்போ இல்லை. இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு பிளேயர் இஸ்ரேல் சார். இஸ்ரேல்ஸ் வந்து தொடர்ச்சியாக பக்கத்துலேயே அட்டாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லெபனான் மீடியும் இப்போ அட்டாக் பண்ணுறாங்க. இந்த இஸ்ரேலோட ரோல் வந்து இப்போ தேவையில்லாமல் அமெரிக்காவை இதுக்குள்ளே இழுத்துச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு அமெரிக்காவிலே எழுது சார். இது எப்படி சார்? இது உண்மையா? இல்லை, இஸ்ரேலியர்கள் அமெரிக்கர்களை எழுப்பது அவர்களுடைய, அதாவது ஒவ்வொரு நாடும் அவர்களுடைய நலனை மட்டுமே பெருசாக சீர்தூக்கி பார்க்கும். இஸ்ரேலியர்கள் ஒரு சின்ன நாடு, ஒரு 50 லட்சம் யூதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை சுற்றி ஒரு காலத்தில் வெறும் பகை நாடுகளாக இருந்துச்சு. அந்த சில பகை நாடுகள் இப்போ நட்பு நாடுகளாக மாறி இருக்கு. எகிப்து 80லேருந்து ஒரு நட்பு நாடு, ஜோர்டன் 94லேருந்து ஒரு நட்பு நாடு. மற்ற நாடுகள் எல்லாமே அதை தவிர இப்போ நீங்கள் சிரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பகை நாடு தான் இன்னைக்கு வரைக்கும். இது ஒரு புறம் இருக்கட்டும். அமெரிக்கர்களுடைய உதவி இல்லாமல் அவர்கள் ஈரான் என்கிற இந்த பேராபத்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஜென்ம விரோதிகள். அதை தடுக்க முடியாது. ஏன்னா மற்ற வளைகுடா நாடுகள், அரபு நாடுகள் கிட்ட அணு ஆற்றல் சக்தி அதெல்லாம் கிடையாது. இதுகிட்ட அந்த ஆற்றல் சக்தியை அது நெருங்கிடும். பல மாதங்களில் அது வந்து ஒரு அணு ஆயுத தலையாக மாற்றக்கூடிய அளவிற்கு அதற்கு வல்லமை இருக்கிறது. அது அந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னா வடகொரியா மாதிரி தொட முடியாத உயரத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள். ஏற்கனவே இந்த மாதிரி 2 நாடுகள் முயற்சி பண்ணாங்க. ஈராக் முயற்சி பண்ணிச்சு 82ல், அதை தகர்த்துட்டாங்க ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணி. அதே மாதிரி சிரியா 2009 என்னமோ அதே மாதிரி பண்ணிட்டாங்க. அவர்கள் இப்படியெல்லாம் பண்ணிடுவாங்கன்றது தெரிஞ்சுதான் பூமிக்கு கீழே 800 மீட்டர் கீழே ஈரானியர்கள் இதை ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் அதாவது மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லாத இருக்கணும். ஆனால் அவர்களுக்கு என்னதான் இதை ஒரு ஆக்க சக்தியாக அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணினாலும் கூட அவர்கள் நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, பரவாமை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது கீழே
அவர்கள் அவர்களுடைய அணு ஆயுத கூடங்கள், தளங்கள் இதையெல்லாம் வந்து கண்காணிப்புக்கு உட்படுத்தணும். அதில் அவர்கள் வந்து சரியாக நடந்து கொள்ளவில்லை. 2025 சர்வதேச அணுசக்தி முகமம் என்ன சொல்லிச்சு, அவர்கள் கிட்ட இருக்கிற யுரேனியத்தை அவர்கள் ஆக்க சக்தி தவிர வேறு மாதிரி திருப்பி விடவில்லை என்று உறுதியாக சொல்ல முடியும். அடுத்த நாளே தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு இஸ்ரேல். இஸ்ரேலை பொறுத்தவரையில் அது உங்களை வந்து நல்ல வழியிலையோ அல்லது எப்படியாவதோ உங்களை இந்த போருக்கு இழுத்துட்டு வரணும்னு தான் நினைக்கும். ஏன்னா அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய அந்த பங்கர் பஸ்டிங் பாம்ஸ் இருக்கு இல்லையா, 15,000 கிலோகிராம் உள்ள ஒரு குண்டு வேறு எந்த நாட்டுக்கும் இல்லை, எந்த நாட்டுக்கிட்டேயும் இல்லை. அது இருந்தால் தான் அந்த 3 அணுக்கூடங்களை அவர்கள் பூமியை துளைத்து பண்ண முடியும். அதை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட இது ஒரு மிக பலவீனமான ஒரு தருணம் ஈரானை பொறுத்த வரைக்கும். 47 ஆண்டுகளில் இவ்வளவு பலவீனமாக ஈரான் இருந்ததில்லை என்பது அவர்களுடைய கணிப்பு. அந்த கணிப்பை அவர்கள் விற்கிறார்கள் அமெரிக்கர்களுக்கு, அதை வந்து அவர்கள் வாங்குகிறார்கள். ஸோ இப்போ நம்ம இதை வந்து முழுமையாக இவ்வளவு நிராதரவற்று இருக்கக்கூடிய இந்த ஈரானை அவர்களுடைய பதிலிகள் எல்லாம் செயலிழந்து இருக்கார்கள். இவங்களை இன்னும் நம்ம தாக்கிட்டோம்னா இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகள் இந்த ஆபத்தை நாம் தள்ளி போடலாம் என்ற எண்ணத்தில் தான் இந்த தாக்குதல் தொடங்குச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வாரே ரொம்ப காஸ்ட்லியான வார் சார். தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே பயங்கர காஸ்ட்லியான விஷயம். இதனால ஒரு பெரிய பொருளாதார ரீதியான அமெரிக்காவுக்கு ஒரு பாதிப்பு வரும். ஏன்னா கிட்டத்தட்ட 20 பில்லியனுக்கு மேலே இந்த வாருக்காக செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல சார்? கண்டிப்பாக. அதாவது அமெரிக்கா வந்து உலகத்தினுடைய மிக கடனாளி நாடு. அது ஆச்சரியமாக இருக்குது. நம்ம அதுதான் பெரிய செல்வந்த நாடுன்னு சொல்கிறோம். 38 ட்ரில்லியன். அதாவது நான் அதை எத்தனை பூஜ்ஜியம் போடணுன்ட்டு நான் சொன்னேன்னா நீங்கள் பயந்துருவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 13-14 பூஜ்ஜியம் போட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரில்லியன் தான். அவ்வளவு இல்லை, அதுக்கு மேலே கூட பூஜ்ஜியம் போட வேண்டியிருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு கடனாளியாக அது இருக்கிறது. வருஷத்திற்கு கடனுக்கு கட்ட வேண்டிய வட்டி மட்டுமே $1 ட்ரில்லியன். அதாவது பல லட்சம் கோடிகளில் அவர்கள் வட்டி மட்டுமே கட்டுகிறார்கள். இந்த அளவில் இருக்குது. இப்போ இந்த போர் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு என்னுடைய கணக்குப்படி 15,000 கோடி ரூபாய் செலவாகுது ஒரு நாளைக்கு. முதல் 6 நாள் அவர்கள் நடத்தின போருக்கு 11 பில்லியனுக்கு மேலே ஆயிருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 15,000 கோடி ரூபாய் செலவாகுது. இது அவர்களே சொன்னது. அவங்களுடைய பென்டகான், அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சகம் செயலகம் சொன்னது. அதனால் இதுக்கு மேலே கூட ஆயிருக்கலாமே தவிர குறைவாக. இஸ்ரேலுக்கு தனியாக ஆகுது. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக அவங்களுடைய ஆயுத தளவாடங்கள், இந்த தடுப்பான்கள் இருக்குல்ல, இன்டர்செப்டர்ஸ், அது ஒவ்வொன்றும் 3 கோடி 4 கோடி ரூபாய், அதாவது கோடி டாலர், ரூபா இல்லை டாலர். அதை இவர்கள் எதை தடுக்க அதை பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு 15,000-20,000 டாலர் பெருமானம் உள்ள ஒரு ட்ரோனை. அப்போது இது வந்து ஒரு ஏசிமெட்ரிக்கல் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க இல்லையா, சமமற்ற ஒரு போர் நிலை. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ சமீபமாக வந்த நியூஸ் சார், சவுதி அரேபியா இன்டெலிஜென்ஸ் வந்து அமெரிக்காவை ப்ரெஷர் பண்ணுறதா, நீங்கள் இந்த வாரம் கண்டினியூ பண்ணுங்கள், தொடர்ச்சியாக இந்த வாரம் நீங்கள் நடத்துனீங்கன்னா நம்ம ஈரானை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம், நம்ம அப்ஜெக்டிவ்ஸை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறதா நியூஸை நம்ம பார்க்குறோம். இதனால் அமெரிக்கா இதை தொடரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது இது வந்து இஸ்லாமிய உலகத்தில் இருக்கக்கூடிய பழம்பெரும் பிரிவு. அந்த பிரிவில் அவர்கள் வந்து இந்த ஷியா நாடுகளினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஈரான் ஒரு அணுசக்தி நாடாக மாறுவதை அவர்கள் விரும்பவில்லை. அந்த அச்சத்தினால அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவர்களை அந்த மாதிரி ஒரு ஆற்றலை அவர்கள் எண்ணி பார்க்கவே முடியாத அளவிற்கு அவர்களை நீங்கள் அடித்து துவைத்து விட வேண்டும் அப்படின்ட்டு அவர்களுடைய இப்போதைய தற்காலிக, இன்னும் முழுமையாக அவர் அரசராக வரவில்லை, முகமது சல்மான், அவர் வந்து அதிபர் ட்ரம்ப்போடு பேசிய பல தொலைபேசி உரையாடல்கள் அவங்க 2 பேரும் தொடர்ந்து பேசுகிறாங்க. அதில் அவர் அழுத்தம் தருவதாக சொல்கிறார்கள். அமெரிக்கர்களுக்கு அது தெரியும், அதைத்தான் அவர்களும் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த போரை தொடர்ந்து செய்யக்கூடிய வல்லமை அவர்களுக்கும் கிடையாது, இஸ்ரேலியர்களுக்கும் கிடையாது, ஈரானியர்களுக்கும் கிடையாது. வீராப்பாக பேசும் அந்த ஆற்றல் மட்டும் 2 தரப்புலையும் இருக்குது. அதனால் இது நிறைய ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா பாஸ்டரிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இந்த போர் ரொம்ப நாள் நடக்கும்ன்ட்டு எனக்கு தோணலை. நான் முதல்ல நினச்சேன் இந்த மாதம் முடிவிலேயே அது முடிவுக்கு வந்துடும், முதல்ல அவர் 4-5 வாரங்கள்னு சொன்னார், அந்த மாதிரி நினச்சேன். அப்படி இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. கிட்டத்தட்ட 70% அவர்களுடைய கடற்படை, அவர்களுடைய எரிவிசை ஏவுகணை தளங்கள், உற்பத்தி தளங்கள், இதையெல்லாம் வந்து அவர்கள் தகர்த்துட்டாங்க. வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இதை தாக்குப்பிடிச்சு இன்னும் ஒரு 10 நாளில் வரைக்கும், அவர் ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் இப்போ கெடு விதிச்சிருக்காரு. அவங்களுடைய மின் நிலையங்களை நாங்கள் தாக்காத இருக்கிற எனர்ஜி செக்டாரில் நெக்ஸ்ட் ஏப்ரல் 6 வரைக்கும் அட்டாக்ஸ் பண்ண மாட்டோன்றாங்க. ஆனால் மற்றபடி தாக்குதல்கள் நடந்துட்டு தான். அதனால தான், ஏன்னா அந்த 70%ன்றது அவர்கள் 90, 100 அந்த அளவுக்கு அழிச்சிடணும்னு பார்க்குறாங்க. இதுக்கிடையில் இஸ்ரேலியர்களுடைய எண்ணம் என்னென்னா,
அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பலமான தலைமையே இல்லாத இராணுவ தலைமையாகட்டும் அரசியல் தலைமையாகட்டும் இல்லை இருக்கக்கூடாதுன்னு அவர்கள் படுகொலை செய்வதில் பெரிய மேதைகளாக இருக்கிறார்கள். எல்லாரையும் அவர்கள் கொல்வது அதுதான் அவர்களுக்கு தெரிந்த வழி. அது பலன் தருமான்றது எனக்கு தெரியல. அது ஒரு சந்தேகமான வழி. ஆனால் அவர்களுக்கு அந்த வழியை அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சார், தலைவரே இல்லாமல் தான் இப்போ வார் நடந்துக்கிட்டு ஆமாம், அதனால தலைவர் ஆமாம், அதனால் அவர்களுக்கு பயன் வரலை. ஆனால் ஒரு எப்படி இது ஈரான் பண்ணுறாங்க சார்? இது எப்படி நடக்குது? ஒரு தலைமையே இல்லாமல் எப்படி அவங்க இந்த ஐஆர்ஜிசி இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அவர்களுக்குள் ஒரு கட்டமைப்பு இருக்குது. இந்த நாள் அவர்கள் எதிர்நோக்கி இவ்வளவு நாள் காத்திருந்தார்கள். இந்த மாதிரி ஒரு நாள் வரும் அப்படின்றது அவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஒரு ஆள் விழறார்னா அந்த ஆளுக்கு இடத்துல இன்னொரு ஆள் போய் நிற்கிறதுக்கு அவர்கள் எல்லா ஏற்பாடுகளும் செய்து வைத்திருக்கிறார்கள். அப்புறம் பொதுவான ஒரு காமன் கன்சென்சஸ்ன்னு இருக்குது. ஒருமுகமான ஒரு முடிவு. அதாவது அமெரிக்கர்கள் என்பவர்கள், இந்த அமெரிக்க அரசு என்பது ஒரு எதேச்சிகார அரசு. இஸ்ரேலியர்கள் என்பவர்கள் அவர்கள் நம்முடைய ஜென்ம வைரிகள். இவங்க 2 பேருக்கும் எதிராக நாம் அரசியல் நடத்த வேண்டும். அதற்கு பல தியாகங்களை செய்ய வேண்டும். அதற்கு பல உயிர்களை இழக்க வேண்டும். அதற்கு நாங்கள் தயாராக தொடர்ச்சியாக 2 தரப்பும் ரொம்ப டஃப்பாக தான் இந்த நெகோசியேஷனை கொண்டு வராங்க சார். இதுக்கு என்ன தான் சார் எண்டு கேம்? இது எப்படி தான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க? எப்படி தான் இந்த பிரச்சனையை, இந்த ஹார்மூஸ் நீரிணையை திரும்பி பழைய மாதிரி ஒரு நிலைக்கு வரத்துக்கு எப்போ தான் வரும்? அதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள்? நிறைய அழுத்தம் ஈரானுக்கும் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஈரானுக்கு பாகிஸ்தானிகளாகட்டும் அல்லது மற்றவர்கள் அவருடைய தோழமை நாடுகள், துருக்கி, எகிப்து மாதிரி நாடுகள், அவர்களும் அதில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அவர்கள் எல்லாருமே இது வேண்டாம், போகிறோம், நீங்கள் பெருசாக இந்த வீராப்பினால் பெரிய அளவில் எதுவும் சாதிக்கலை, உங்களுடைய மக்கள் ரொம்ப அல்லல் படுறாங்க, காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ஆட்சி மாற்றத்தை பற்றி அவர் இப்போ பேசலை. அவர் அதுதான் நடக்கணும்ன்ட்டு ஒன்று உறுதியாக சொல்லலை. அதனால் இது போகிறோம், இதற்கப்புறம் இந்த நாட்டை திருப்பி கட்டமைக்கிற வழியை பாருங்கள், நடத்துங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் ஒரு அன்பிரிடிக்டபிள் லீடர். அவர் எப்படி என்ன முடிவெடுப்பார்னு சொல்ல முடியாது. முதல்ல இந்த மாதிரி மின்சார நிலையங்களை தாக்குறதுன்னு சொல்கிறது மனித உரிமை, சர்வதேச போர் சட்டங்களுக்கு எதிரானது. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது குடிமை கட்டமைப்புகள், அதை தாக்கக்கூடாது. போர் நிலையங்கள், போர் தளவாடங்கள், போர் இராணுவ முகாம்கள், வீரர்கள், அவங்கள தாக்குறது வேறு. நீர்நிலைகள், இந்த மாதிரி மின்சார நிலையங்கள், இதெல்லாம் சரியில்லை. அந்த அளவுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. அவரை நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டதுனால தான் இந்த போரே தொடங்குச்சு. 3 சுற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் கேட்டதை நான் வேண்டியதை அவங்களுக்கு தரலைன்னு சொல்லிட்டு தான் அந்த போரை தொடங்கினார். அவர்களுக்கு புரிஞ்ச ஒரே பாஷை இதுதான் அப்படின்னு சொன்னார். அதனால் அவரை நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டுறதுக்கு அவர் எந்த இடத்துக்கு வேணாலும் போவார். அதனால் நம்ம ஒற்றுமையாக போக வழியை பார்ப்போம்னு சொல்லிட்டு 2 பேருடைய முகமும் கவிழாமல் ஒரு ஏற்பாட்டை செய்வதற்கான முயற்சிகளில் நான் நினைக்கிறேன் இந்த இடையில தூது போகிறவங்க ஈடுபட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரோட முகமும் கவிழாமல் ரொம்ப சிரமம். இந்த பிரச்சனையை முடிக்கிறதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம். ரொம்ப சிரமமானது. பல கருத்துக்களை ஜியோ பொலிட்டிக்கலாக இது எப்படி இருக்கணும்னு மக்களுக்கு ரொம்ப அருமையாக விளக்குனீங்க சார். உங்கள் நேரத்தை கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.